கிருபையாய் மாறியிருக்கிறது. ஆமென். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்போமே, ஆனால் இன்று அந்த காரியம் நடைபெற்றிருக்காது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, சில நேரம் ஆபிரகாமை அழைக்கும்போது கர்த்தர் உன்னை நான் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், நோவாவை அழைக்கும்போது பெரிய படகு செய், பெரிய ஒரு போட் செய் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கான சூழ்நிலைகளே இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் விசுவாசத்தில் பலப்பட்டு தேவன் சொன்னா செய்வார் என்கிற நிச்சயம் அவர்களுக்குள் இருந்ததினால் அவர்கள் விசுவாச தகப்பனாய் மாறினார்கள். ஆம் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் சொல்வாரே, ஆனால் ஒருவேளை நேரடியாய் கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார், இல்லை என்றால் ஊழியக்காரர்கள் மூலியமாய் பேசுவார், இல்லை என்றால் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் கர்த்தர் பேசுவார்.